ஆமென். மகா பரிசுத்தமும் இருக்கும் நீதியும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கிருபையாய் நீர் இந்த நல்ல நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, கொஞ்சமும் தகுதியற்ற எங்களையும் ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் கூட்டி சேர்த்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையும் ஆராதனையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை ஒவ்வொரு வேளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் ஆசீர்வாதமாக்கி தாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வரத்தடப்பட்ட மக்கள் யாவரையும் துரிதமாய் கூட்டி சேருங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. சங்கீத ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தாங்க. பேசுகிற தாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களோடு ஆண்டவரை பேசுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரநாதா ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. உயிருள்ள சாட்சிகள் எழும்ப கிருபை தாங்க. வந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகாதபடி உங்களுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் அன்பு நேர்ந்த நல்ல பிதாவே, ஆமேன். நம் யாவரும் மேலும் நின்று சங்கீதத்தினால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கும்படியாய் ஆவியானவர் உள்ளத்தில் பாரப்படுத்தின சங்கீதம் 42 42, சாங் நம்பர் 42, சங்கீதம் 42. சபை ஒழுங்கின்படி மாறி மாறி வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடைசி வசனத்தை அனைவருமா சேர்ந்து வாசிப்போம். 42வது சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலிருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதுகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 3:16 இப்படியாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அவருடைய அன்பின் அகலம் ஆழம் அளவிட முடியாதது. அந்த அளவிட முடியாத அன்பினை எண்ணி நாம் இந்த பாடலை பாடுவோம். இயேசுவின் அன்பில் மூழ்கவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும். ஹல்லேலூயா. நேசத்தினாலம் பார்க்கவும் இன்னமும் தீரா வாஞ்சையே என்னில் உண்டாகுகின்றதே. ஆண்டவர் நேசம் ஈற்றிட நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன். உன்னத அன்பை போற்றுவேன். இயேசுவின் சொல்லும் சேத்தமும் ஆசையுள்ளோனாய் செய்யவும் தேவ ஒத்தாசை நம்புவேன். ஆவியின் பேரில் சாருவேன்.
சத்தம் வேதத்தில் கேட்டு நீத்தமும் ஆத்தும நன்மை நாடுவேன் நீதியின் பாதை செல்லுவேன் ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன் இயேசுவின் ராஜரீகமும் ஆசித்தமாசெங்கோன்மையும் விண்ணிலே தோன்றும் வண்ணமாய் மண்ணிலுண்டாகும் மேன்மையாய் ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு தலைப்பை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நாம் தவறாக அனுமானிக்கப்படும் போது என்ன செய்ய வேண்டும்? When we are wrongly assumed by someone, what to do? When we are misunderstood by someone, தவறாக யாராவது ஒருவரால் நாம் புரிந்து கொள்ளப்படும் போது victims of wrong assumptions. தவறாக நாம் பல நேரத்திலே புரிந்து கொள்ளப்படுகிறோம். இது வாழ்க்கையினுடைய ஒரு நியதி. We all have to go through some wrong assumptions from others. Either we assume people in a wrong way or people they assume us in a wrong way. இது வாழ்க்கையினுடைய நியதி. இதை மாற்ற முடியாது. It's inevitable. You and I cannot escape from this. We all go through this. நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட பாதைகளின் ஊடாக நாம் கடந்து போகிறோம். Many times, the words are misinterpreted. Many times, the situations are misinterpreted. The outward evidence are misinterpreted. பல நேரத்தில் பல காரியங்கள் இப்படி தவறாக சித்தரிக்கப்படுகிறது. But this morning, may the Holy Spirit of God speak to us. இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக, பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட பேசுவாராக. இந்த செய்தியை நான் சொல்லுவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். பாஸ்டர் என்கிட்ட எதையும் சொல்லலை, இது மாதிரி பேசுன்னு சொல்லலை, இது மாதிரி இருக்குன்னு சொல்லலை, இதெல்லாம் அவசியம்னு எனக்கு சொல்லலை. கர்த்தருடைய சமூகத்திலேருந்து நான் சொல்கிறேன். இட் இஸ் காட்ஸ் வேர்ட் அண்ட் இட் இஸ் காட்ஸ் டைமிங் that we should listen to God's word. இது ஆண்டவருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய நேரம். ஆகவே நாம் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. பல வருஷங்களுக்கு முன்னால் சென்னையில் நம்ம தாம்பரத்தில் ஒரு சபையில் நான் பேச அழைக்கப்பட்டேன். ஆண்டவருடைய மகிமைக்காக நான் சொல்கிறேன். அந்த ஆலயத்தில் நான் நின்று பேசி முடித்த உடனே அந்த பாஸ்டர் என்னை நிறுத்தி, காங்கிரிகேஷன் முன்னால் நிறுத்தி, ஐயா நில்லுங்க அப்படின்னாரு. அது நம்ம பேசி முடிச்சோமே, நம்ம போக வேண்டியது தானே. சில சபையில் பேசி முடிச்சோடனே போங்கயான்வாங்க, அந்த சபையில் நில்லுங்க அப்படின்னாங்க. எதுக்கு நிற்க சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தேன். ஐயா நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னனா அப்படின்னு என்ன கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன கேட்க வர்றாரு அப்படின்னு. எனக்கு அவர் என்னை சர்ச்சுக்கு இன்வைட் பண்ணதை பற்றி அவர் பேசுகிறாரா, ஏதாவது சொன்னான்றதுக்கு, இல்லை வேறு ஏதாவது அவர் சொல்கிறாரு. எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியும். இந்த சபையை பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னேன் ஐயா அப்படின்னாரு. சொன்னேன், இல்லை நீங்கள் எனக்கு எதுவுமே சொல்லலை, இங்கே பேச தான் கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். நான் உங்களை பேச கூப்பிடும் போதாவது ஏதாவது சொன்னேன் ஐயா அப்படின்னாரு. பேச கூடும்போது டைமிங் தான் சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு. இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே பேசுங்க, வேறு ஏதாவது இந்த ஜனங்களை பற்றி ஏதாவது சொன்னேன் ஐயா அப்படின்னாரு. இல்லை நீங்கள் எதுவுமே யாரை பற்றியும் சொல்ல, எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு. அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், இன்றைக்கி ஐயா பேசின செய்தி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய சபையினுடைய சூழ்நிலை இதுதான்.
அந்த சபையில் வந்து ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம்னு கேட்டால், அவங்க சபை முடிஞ்ச உடனே கோழி முட்டை, கோழி, அப்புறம் ஆடு, மாடு இதெல்லாம் வந்து ஏலம் போட்டு கொடுப்பாங்க. இந்த ஏலம் எடுத்த ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், கர்த்தர் கொடுத்தாருன்னு கொண்டு போய் கோழியை அறுத்து வீட்டில் சாப்பிட்டுவிட்டு கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அது சரியாக தப்பான்னாங்க, அதுக்கு நான் வரல ஏலம் போடுறது. அவங்க வந்து ஒரு சபைக்கு வேண்டிய ஒரு இதுக்காக அதை வந்து ரெகுலராக செய்வாங்க. இப்படி நிறைய பேர் சபையில் இந்த பொருட்களை கொண்டு போனவுடனே அதை ஒன்றுமே திருப்பி கொடுக்கறதில்ல. அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், நான் அன்றைக்கி அதை பற்றி தான் பேசினேன். ஆலயத்துக்கு ஏலம் போடுறதை பற்றி பேசலை, கர்த்தருடையதை வஞ்சிக்கிறதை குறித்து நான் பேசினேன். கர்த்தருடைய காரியங்களில் எப்படி நம்ம எதையெல்லாம் வஞ்சிக்கிறோன்னு. உடனே நான் நிற்கும் போதே அவர் ஒரு பெரிய ஒரு ரிஜிஸ்டர் எடுத்தார். இந்த ரிஜிஸ்டர் எடுத்து, இன்றைக்கி ஆண்டவன் நம்மளோட பேசினதுனால உங்கள் பேரெலாம் நான் வாசிக்க போகிறேன், எவ்வளோ டியூ வச்சுருக்கிறீங்கன்னு. ஸோ இன்றைக்கி அது மாதிரிலாம் எதுவும் நடக்காது, கவலைப்படாதீங்க. ஆனால் ஒன்று, என் இருதயத்தில் ஆண்டவர் இதை பாரப்படுத்தினதுனால ஒவ்வொரு செய்தியும் போன முறை பாஸ்டர் சொல்லும்போது, வி ஆர் ஜஸ்ட் எ பட்லர், அவ்வளோதான், நான் ஒரு சர்வர் தான். அவர் கொடுக்குறத நான் கொண்டு வந்து கொடுக்கணும். ஒவ்வொரு முறையும் நான் நிற்கும் போதும் மிக பயத்தோடு, ஒரு ஆயத்தத்தோடு தேவனுடைய சத்தத்தை கேட்டு நிற்கணும்னு நிற்கிற ஒரு நிலையில் நான் நிற்கிறேன். ஏன்னா எனக்கு முதல் பிரசங்கம் இந்த சபையில் நான் பண்ணும்போது எனக்கு இருந்த நினைவு எனக்கு ஒவ்வொரு முறையும் நான் பேசும்போதும் இருக்கும். அப்போ நம்முடைய சபை எதிர இருந்தது. அப்போது நம்முடைய பாஸ்டருடைய அப்பா இல்லை, ஐம் சாரி, கீழே தான், நம்ம சபை கீழே நடந்துருந்தது. பாஸ்டருடைய அப்பா இருப்பார். அவர், நான் பைபிள் காலேஜெலாம் முடிச்சுட்டு வந்தவுடனே என்னை பேச சொன்னார். எனக்கு அவர் முன்னால் பேசணுன்னா பயம். ஏன்னா பல நேரத்தில் அவர் சரியாக பேசாட்டி மைக்கு பிடிங்கிடுவார். ரொம்ப பயந்து நான் வரல, நான் பேசலைன்னா, அப்போ ஒரு முறை அவர் பேசு அப்படின்னார், என்னை உற்சாகப்படுத்தினார். அப்போ நான் பேசும்போது எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. அது ஆஸ்பெஸ்டாஸ் போட்ட ஒரு சர்ச்சு. அவர் சம்மர், வெயில் காலம், நான் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ண நிற்க, அவரை பார்க்க, அவர் இருக்கிற அந்த உணர்வில், இன்னொரு பக்கம் ஆஸ்பெஸ்டாஸோடைய ஹீட்டில் ஃபுல்லாக வந்து வேர்வெல்லாம் வந்து என் பேண்ட் வழியாக வழிஞ்சு அப்படியே கீழெல்லாம் ஓடுது. அப்போ அங்கே இருக்கிற கீழே உட்காந்துருக்கிற பசங்கள்லாம் அவங்க வேறு மாதிரி நினச்சிட்டாங்க அவங்க. பட் அதே பயம் எனக்கு இன்றைக்கும் நம்முடைய புல்பீட்டில் வந்து நிற்கணும்னா எனக்கு இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசி இருக்கனால அது மாதிரி ஒரு அனுபவம் இல்லை. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி டு கம் அண்ட் ப்ரீச். வந்து நின்று பேசுகிறது, அவர் சொல்லாத ஒன்றத்தை நம்ம சொல்ல முடியாது. அவர் எதை மையப்படுத்த விரும்புகிறாரோ அதை தான் மையப்படுத்தணும். எனவே என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம் என்னென்னா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த செய்தியை யாரோ ஒருவரிடத்தில் சொல்லி என்று எடுத்துக்கொள்ளாமல், இது தேவன் எனக்கு சொல்லுகிற ஒரு செய்தி என்று நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். ஏன்னா தேவனுடைய திட்டம், தேவனுடைய எண்ணமெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை மாற்ற வேண்டும், அவரை போல மாறுவதற்கு நாம் இணங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். ஸோ இந்த உயிர்த்தெழுதலை நம்பாத சதுசேயர்கள் இயேசுகிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஐயா, ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை விவாகம் பண்ணுறான். விவாகம் பண்ண பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் என்ன ஆயிடுறான், செத்துடுறான். செத்ததுக்கப்புறம் மோசேயினுடைய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அப்படி செத்துட்டா என்ன பண்ணலாமா, அவனுடைய சகோதரன் என்ன பண்ணலாம், அவளை கல்யாணம் பண்ணலாம். அப்படி கல்யாணம், அடுத்த அவன் சகோதரன் கல்யாணம் பண்ணான். செத்தவனுக்கு 7 சகோதரர் இருந்தாங்க. 7 பேர் என்ன பண்ணாங்க, ஒரே பொண்ணு என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாங்க. கடைசியில் அந்த பொம்பளை கூட என்ன பண்ணிட்டா, செத்துட்டா. இப்போ நீங்கள் இந்த உயிர்த்தெழுதலை பற்றி சொல்கிறீங்களா ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலில் இந்த அம்மா வந்து யாருக்கு லீகலைஸ்டு ஒய்ஃப், சட்டப்பூர்வமான மனைவியாக இந்த அம்மா யாருக்கு இருப்பாங்க? அவன் கேட்குற கேள்வி ரொம்ப லாஜிக்கான கேள்வி. இயேசு அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, எப்போ நீ நினைக்கிற மாதிரி உயிர்த்தெழுதலில் கிடையாது. அங்கே கொள்வனை கொடுப்பனை கிடையாது, ஆணு பெண்ணு கிடையாது, கணவன் மனைவி என்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாததுனால என்ன பண்ணுறீங்க, தப்பான எண்ணம் கொள்றீங்க. உங்களுக்கு தப்பான எண்ணம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், நீங்கள் அறியாமை, வேத வாக்கியங்களை நீங்கள் அறியலை, தேவ வல்லமையை நீங்கள் அறியலை. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் பல நேரத்தில்
நமக்கு இந்த தவறான அபிப்பிராயங்கள், தவறான அனுமானங்கள் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், அதுக்கு பின்னால் ஒரு அறியாமை என்று ஒன்று உண்டு. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். யோவான் சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். மீண்டுமாக சீமோன் பேதுருவை தேவன் புதுப்பித்து அந்த உறவுக்குள்ளாக அவனை நடத்துகிறார். அதன் பிறகு 23ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 20. ஆகையால் அந்த சீஷன் மரிப்பது இல்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். ஒருத்தன் சாக மாட்டான்னு நினைச்சிட்டாங்க. யார் சாக மாட்டானா? யோவானுக்கு மரணமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஏன் அதை நினைச்சாங்க அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு சிம்பிளாக ஒரு டீச் பண்ணுறாரு. என்ன டீச் பண்ணுறாரு? ஏன்டா உன் வேலையை நீங்கள் பாருண்ணா, இவனை பற்றி என்ன அவனை பற்றி என்ன ஏன் கேட்டுன்னு இருக்கிறீங்க? நீங்கள் பிரச்சனையே என்னன்னு கேட்டால், இவனை பற்றி என்ன அவனை பற்றி என்னன்னு தான் நம்ம அதிகமாக யோசிக்கிறோமே தவிர, என்னை பற்றி என்னன்றதை நம்ம யாருமே அதிகமாக யோசிக்கிறது இல்லை. நான் யார், என்னுடைய நிலை என்ன, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நிறைய நேரத்தில் வருவதில்லை. இப்படி சீஷர்களுக்குள்ளும் ஒரு எண்ணம் வந்தது. இந்த யோவானை பற்றி என்ன ஆண்டவரே, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதுக்கு அவர் சொல்கிறாரப்பா, நீ உன் வேலையை பாரு, நான் வர்ற வரைக்கும் அவன் இருப்பான், இல்லாமல் கூட இருப்பான். உடனே இவங்க தப்பாக ஒரு எண்ணம் போட்டாங்க. என்ன எண்ணம் வந்துருச்சுன்னா, எங்களுக்குள்ள அந்த ராங் அசம்ஷன் என்ன, தவறான எண்ணம் என்னன்னு கேட்டால், யோவான் என்ன பண்ண மாட்டார், இயேசு வர்ற வரைக்கும் சாக மாட்டார், அவர் உயிரோடு இருப்பார். பல நேரத்தில் நாமும் இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களினாலே நாம் பாதிக்கப்படுகிறோம், பீடிக்கப்படுகிறோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கூப்பிடுறோம், யாரையாவது கூப்பிடும் போது ஒருவேளை அவங்க வந்து பிஸியாக இருந்திருக்கலாம், இல்லை விட்டால் இந்த ஃபோனை வேற எங்கேயாவது வச்சுருந்துருக்கலாம். உடனே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், இல்லை ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். உடனே நம்மளே ஒன்று சொல்லுவோம், எனக்கு தெரியும் அவன் கட்டாயம் மறுபடியும் என்ன பண்ண மாட்டான், சொல்லுங்களேன், கூப்பிட மாட்டான், எனக்கு நல்லா தெரியும் அவன் கூடவே மாட்டான். ஒரு தவறான எண்ணத்துக்குள்ளே நாமே கடந்து வருகிறோம். என்னை பார்க்கும்போதே வந்து வேறு மாதிரி போயிடறான் பாரு, என்னை வேணும்னே என்ன பண்ணுறான், என்னை பார்த்து தூரத்தில் என்னை பார்த்துட்டான், வண்டி ஓட்டும் போது பார்த்துட்டான். அப்படி பார்த்துட்டு கிட்ட வரும்போது என்ன பண்ணுறான், என்ன வேணும்னு. அவன் பாவம் அங்கே ஏதோ ஒரு பள்ளம் இருக்கும், இல்லை எதிர வரவன் அவனை மோதிரத்துக்கு வர மாதிரி வருவான். இவன் கொஞ்சம் என்ன பண்ணுவான், பாவம் டைவெர்ட் பண்ணி போவான். நம்மளால் என்ன நினைப்பான், எதிர போகிறவன் என்னை பார்த்துட்டே வேணும்னு என்ன பண்ணுறான் பார்த்தியா அவன், சொல்லுங்களேன், வேணும்னு அப்படி போகிறான் பாருங்க, இப்படி பல தவறான எண்ணங்கள். நான் போகிற சர்ச்சில் யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்கப்பா, யாருமே ஒரு இதே இல்லை, அந்த சர்ச்சில் என்ன இல்லை, ஒரு எது இல்லை, சத்தமாக சொல்லுங்கள், கரெக்டு தான், ஒரு ஐக்கியமாகவே இல்லை. அவங்க பாட்டுக்கு எல்லாம் வராங்க, அவங்க பாட்டுக்கு அப்படி போயின்னு ஒரு மாதிரி ஹைஃபையாக இருக்கிறாங்கப்பா மக்கள். ஐக்கியம் இருக்கிற இடத்துல இல்லை இந்த இடத்துல அப்படின்னு யார் நினச்சிக்கிறோம், நம்மளே நினச்சிக்கிறது தான். அதான் அதில் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், நானே நினைத்து கொள்வது. இந்த சாராய கடை பக்கத்துலேயே இருக்கானவன், எப்போ பார்த்தாலும் சாராய கடை வழி தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் போயின்னு வந்துன்னு இருக்கிறான். டெஃபினட்டாக இவன் என்ன பண்ணுவான், பாட்டிலை வாங்கி வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறான். ஆனால் சர்ச்சுக்கு என்ன பண்ணுறான், அவன் வரான்ப்பா, அவன் பாட்டில் ஆசாமி, இவன் டாஸ்மாக் ஆசாமி. இவன் பாவம், ஒரு வேளை அவர் வேலை செய்கிற கடை இல்லாட்டி கம்பெனி எங்கேயா பக்கத்தில் இருக்குமா இருக்கும். நம்முடைய நினைவு என்ன வந்துடும் கேட்டால், இந்த கடையை சுற்றி அவனை எப்போ பார்த்தாலும் இந்த கடை பக்கத்தில் தானே இருக்கிறான் அவன், அதனால இவன் அந்த கடை ஏதோ கான்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கான் போல். 2 பேரும் ரோட்டில் நின்று பேசி நிற்கிறாங்களே, அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குதுப்பா அவங்க 2 பேருக்குள்ளேயும். இப்படி பல நேரங்களிலே நாம் பலரை தவறாக கணிக்கின்றோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கை சற்று சிந்தித்து பார்த்தா, பலராலே நாம் தவறாக கணிக்கப்பட்டு புரிந்து கொள்ளப்படுதலுக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை யாரும் அவாய்ட் பண்ணவே முடியாது. இது வீழ்ச்சி, நாம் மனிதன் பாவத்தில் வீழ்ந்ததின் விளைவாக வரக்கூடிய ஒன்று. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரச்சனையாகவும் அநேக நேரங்களிலே இது காணப்படுகிறது. சரியா? இந்த ஆவிக்குரிய இந்த பிரச்சனை பல நேரத்தில் நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஹாஸ்டலில் படிக்கிற இந்த ரூம்மேட்ஸ் இருப்பாங்க பாருங்கள், 2 பேராக போடுவாங்க பாருங்கள். இந்த 2 ரூம்மேட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் சொல்லுவான், நைட்டெல்லாம் எனக்கு லைட் என்ன பண்ணணும்,
எரியணும்னுவான். இன்னொருத்தன் சொல்லுவான், இந்த லைட் ஆஃப் பண்ணாதான் எனக்கு தூக்கம் வரும். இவனை கேட்டால் லைட் ஆஃப் பண்ணால் தூக்கம் வரணுவான், லைட்டை போட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும்னு அடுத்தவன் சொல்லுவான். பார்த்துருக்குறீங்களா? அவனுக்கு என்னன்னு கேட்டால், இந்த லைட் ஆஃப் பண்ண பேய் பிசாசு, லைட் இல்லாட்டி என்ன வந்துடுமா, அது வந்துடும். அதனால் அவனுக்கு ஒரு பயம், இந்த லைட் இருந்தால் தான் தூக்கம் வரும் அப்படின்னு. இப்படி பல இது ரெண்டுமே தவறான புரிந்து கொள்ளுதல். லைட்டு இருந்தால் தூக்கம் வராதுன்றதும் ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல். தூக்கம் வந்தால் தானே என்ன வந்துடும். பாருங்களேன், நம்ம இவ்வளோ பெரிய சன்லைட்டில் பஸ்ஸில் உட்காந்து தூங்கிட்டு போகிறோமா இல்லையா? போகிறோமா இல்லையா? ட்ரெயினில் போனால் தூங்கின்னு போகிறோமா இல்லையா? உடம்பு களைப்பான தானே தூக்கம் வந்துடும். லைட் இருந்தால் தூக்கம் வராது இல்லை, லைட் இருந்தால் தான் என்ன வரும். இதெல்லாம் நம்முடைய ஒரு சில தவறான புரிந்து கொள்ளுதல்கள். சற்று கவனித்து பார்ப்போம். வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான புரிந்து கொள்ளுதலை கடந்து போன சில மக்களை குறித்து வேதம் நமக்கு கூறுகிறது. வேதம் நமக்கு இது மாதிரி மக்கள் நம்மளை தவறாக புரிந்து கொள்ள மாட்டாங்கன்னு பைபிளில் எங்கேயுமே நமக்கு எந்த ஒரு அஷூரன்ஸும் எந்த ஒரு நிச்சயம் பைபிள் நமக்கு தரல. அதே மாதிரி நாமும் மற்றவங்களை தப்பாக புரிஞ்சிக்க மாட்டோம்னு சொல்லியும் பைபிள் எங்கேயும் கொடுக்கல. நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிளை வாசித்து பார்த்தா நாம் தவறாக அர்த்தப்படுத்தி கொள்ள முடியும், நாமும் பிறரை தவறாக எண்ணிவிட முடியும் என்பது மறுக்க முடியாத ஒரு சத்தியம். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு நபரை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன், புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு நபரை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் அன்னாளை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிக தெரிந்த ஒரு வேத பகுதி. 1ஆம் அதிகாரத்திலையும் 2ஆம் அதிகாரத்திலும் 1 சாமுவேல் 1, 2 இந்த அதிகாரங்களில் அன்னாளை குறித்து நாம் பார்க்கின்றோம். அன்னாள் ஒரு தேவ மனுஷி. கிட்டத்தட்ட ஒரு 20 மைல், ஏறத்தாழ ஒரு 20 மைல் அவள் பிரயாணப்பட்டு தேவனை தொழுது கொள்ளும்படியாக சீலோவுக்கு வருகின்றாள். இட்ஸ் a லாங் ஜேர்னி. அவள் குடும்பத்தோடு வருகிறாள். அவள் வரும்போது அவளுடைய கணவன், அவளுடைய கணவனுடைய இன்னொரு மனைவி பெனினாள் இருக்கின்றாள். பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு வருகிறார்கள். எல்கானா அன்னாளுக்கு மிகுந்த ஒரு கவனத்தை செலுத்துகிறவனாக, அன்பு செலுத்துகிறவனாக இருக்கின்றான். இதுதான் பெனினாளுடைய கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் ஆளாக்குகிறது. இந்த அன்னாளை குறித்து நாம் பார்க்கும்போது, அன்னாள் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனம். அன்னாள் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்டது? அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான். தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான். Everyone did what was right in his own eyes. That was the situation in Israel. இஸ்ரவேல் தேசத்தினுடைய சூழ்நிலை, அதனுடைய அமைப்பு அப்படிதான் காணப்படுகிறது. Some people they went into pagan worship. சிலர் அந்நிய தெய்வ வழிபாட்டுக்கும் அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். மனசுல எதெல்லாம் சரின்னு படுதோ அதெல்லாம் செய்கிறாங்க. ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத நிலையிலே மக்கள் வாழ்ந்த ஒரு காலம். அவருடைய சமுதாய வாழ்க்கையிலும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை தேவ மக்களுடைய வாழ்க்கை. இந்த காலகட்டத்தில் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை உடையவனாக இருந்தவன் தான் எல்கானா. அந்த எல்கானாவோடு கூட அவனுடைய மனைவியாகிய அன்னாள், பெண்ணினாள், பிள்ளைகள், ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கின்றோம். தெய்வ பயம், தேவ உணர்வு இல்லாத இருந்த அந்த நாட்களிலே மக்கள் தேவனை மறந்து வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் தேவனை தேடக்கூடிய, தொழுது கொள்ளக்கூடிய இருதயத்தை உடைய ஒரு குடும்பமாக வருகின்றார்கள். வருகின்ற இந்த நேரத்தில் வாசிக்கலாம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் புருஷனாகிய எல்கானா அவனை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். எல்கானாவுடைய கேள்வி. அன்னாளை பார்த்து அவன் கேட்கிறான், ஏமா அழுற? ஏன் சாப்பிடாம இருக்க? 3வது கேள்வி என்ன கேள்வி? 10 குமாரரை பார்க்கிலும் முந்தினது ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு
அதிகம் அல்லவா? கவனிங்க, அருமையாக தன்னை கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கணவன், அருமையாக அன்னாளை பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு கணவன் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் அழுகுற? நீண்ட பயணத்துல ஒண்ணா வந்திருக்கிறாங்க, வந்து இப்போ தொழுது கொள்ளுகிற நேரத்துல ஏன் நீ அழுதுகிட்டு இருக்கிற? அன்னாளுடைய இருதயத்தினுடைய வேதனை அவளுக்கு என்ன இல்ல, உண்மைதான் நீ சொன்ன மாதிரி 10 குமாரரை பார்க்கலாம் நீ எனக்கு அதிகமானவன் தான் ஐயா, ஆனா எனக்கு இப்போ சொல்லிக்கிறதுக்கு ஒரு குமாரன் கூட இல்லையே, ஒரு குமாரன் கூட எனக்கு இல்லையே. உண்மையிலே நீ எனக்கு ரொம்ப அருமையானவன். இவனுடைய கேள்விகள் எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மேல்மட்டமான ஒரு கேள்வி. ஏன் நீ சாப்பிடல? ஏன் நீ அழுகுற? ஏன் உன் முகம் துக்கமா இருக்கு? இவனுக்கு புரியல, உள்ளுக்குள்ள இவளுக்கு இருக்கிற தேவை ஒரு பெரிய தேவை. உள்ளுக்குள்ள இவ கடந்து போகிற வேதனையின் பாதை மிக கொடூரமான ஒரு பாதை. இவளை சமுதாயம் பார்க்கின்ற ஒரு பார்வை இவளை மிக அதிகமாக வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு பார்வை. இவள் தன்னையே பார்த்து கொள்ளுகிற ஒரு பார்வை இவளை மட்டுப்படுத்துகிற ஒரு பார்வை. இந்த நேரத்தில் இவன் கேட்குற கேள்வி எல்லாம் எப்படி தான் இருக்குன்னு கேட்டா சொல்லுவாங்க, இதுல உப்பும் இல்லை சப்பும் இல்லை. ஒரு சாதாரண ஒரு கேள்விகளை அவன் கேட்டுக்கொண்டே அவன் போகிறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவளுக்கு எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்று தான்ப்பா, நீ என் பக்கத்தில் என் கணவனாக இருக்கிற, எனக்கு சந்தோஷம்தான், என்னை பராமரிக்கிற சந்தோஷம்தான், எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நீ கொடுக்குற, இந்த எல்லா சந்தோஷத்தை விட எனக்கு பிள்ளைகள் இருக்கிற ஒரு சந்தோஷம் அது நான் இல்லாமல் இருக்கிறேன். அதனால தான் நான் அழாமல் இருக்கிறேன், அழுதுகிட்டு இருக்கிறேன், அதனால தான் நான் சாப்பிடாமல் இருக்கிறேன், அதனால தான் நான் துக்க முகத்தோடு இருக்கிறேன் அப்படின்ற. இந்த அன்னாள் இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது அவ என்ன செய்தா தெரியுமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூர்ந்திருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர்மை என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை இல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. அவ ஜெபம் பண்ற. அன்னாள் செய்த காரியம் என்ன? ஜெபம் பண்ற. இந்த இவங்களை பார்க்கல, புருஷன் சொன்னதை கேட்டு இன்னும் மனமடிவாகல. அவ இதை சொல்லலை, என் வீட்டுக்காரனுக்கு இந்த ஒரு புரிந்தது கொள்ளுதல் கூட இல்லையா, என் வீட்டுக்காரர் இதை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாரா, எனக்கு இல்லாத ஒன்றை குறித்து நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன், என்னுடைய மிகப்பெரிய தேவைக்காக நான் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறேன், என் வீட்டுக்காரருக்கு இது கூட தெளிவில்லையா, அவருக்கு இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லையா? அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்குமே ஆனால் இந்த கேள்வி அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டாரு, டெஃபினட்டா கேட்டிருக்க மாட்டாரு. அந்த புரிந்து கொள்ளுதல் அவருக்கு இல்லையே. அன்னாள் மிகுந்த வேதனையோடு கூட இருந்தவள் கர்த்தரை பார்த்து அவ ஜெபம் பண்றாள். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில நாம் எல்லாரும் இப்படிப்பட்ட பாதைகளின் ஊடாக கடந்து போகும்போது நாம் அறிய வேண்டிய ஒன்று என்னவென்றால், என்னை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு அந்த ஏக்கத்தில் நாம் இருக்கும்போது, என்னை தவறாக அர்த்தப்படுத்தி விட்டார்களே என்று ஏக்கத்தில் நாம் இருக்கும்போது, நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்னவென்றால், முதலாவது ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையில அன்னாள் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தாள். அவள் ஜெபிக்கும் போது என்ன சொல்லி ஜெபம் பண்றா? மீண்டுமா வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிங்க, முதலாம் வசனத்தை வாசிங்க, 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது. போதும் 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 போதும். இந்த சூழ்நிலையை நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே துக்கமா இருக்கு. என்ன துக்கம்? எனக்கு இல்லைன்ற ஒரு துக்கம், என்னுடைய இல்லாமையை புரிந்து கொள்ளாத ஒரு கணவன் இருக்கிறாரே அதை குறித்த ஒரு துக்கம், இதெல்லாம் இருக்குது. ஆனா என் இருதயம் யாருக்குள்ள களி கூறுது? கர்த்தருக்குள்ள களி கூறுது. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் அறிய வேண்டிய ஒன்று என்னவென்றால், நம்ம மக்கள் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் நம்மை புரிந்து கொள்ளுகிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். அதை நினைக்கும் போது நம்ம உண்மையிலே நம்முடைய இருதயம் சந்தோஷப்பட வேண்டும். There is someone who could understand us, very thoroughly and clearly. அவர்தான் நம்முடைய ஆண்டவர். அடுத்ததாக அன்னாளுடைய ஆவிக்குரிய தலைவர், அவங்களுடைய பாஸ்டர்,
இன்னைக்கு சொல்லணும்னா என்ன சொல்லணும், அன்னாளுடைய பாஸ்டர் அவர் கூட என்ன பண்ணிட்டாரு, தப்பா புரிஞ்சுக்கினார். அவர் கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டார். அவருடைய புரிதல் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அம்மா ஜெபம் பண்ணுது. இந்த அம்மா ஜெபம் பண்ணும்போது வேதனையில வாயில என்ன கூட வரல, வார்த்தை வரல, வார்த்தை வரல. வார்த்தை இல்லாத ஒரு ஜெபம். பைபிள்ல பார்க்கிறோம், வேர்ட்லெஸ் பிரேயர். அவளுடைய சத்தம் என்ன பண்ணல, உதடுகள் மாத்திரம் அசைந்தது. சற்று யோசிச்சு பார்க்கலாம். பெருமூச்சு வருது பாருங்க நம்ம எல்லாருக்கும். பெருமூச்சு எப்போ வரும் தெரியுமா? சாகும்போது வரும், அது ஒன்று. அந்த மூச்சை பற்றி நான் பேசல. பெருமூச்சு எப்போ வரும்னா, சில நேரத்தில் வேதனையை சொல்ல முடியாது போது. இது என் வேதனையை வாய் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு வேதனை இருக்கு அப்படின்னா, அது எந்த மூச்சில் தான் வரும்? அப்படி ஒரு பெருமூச்சு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பெருமூச்சோட தான் அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். இப்போ பாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பாஸ்டர் தாத்தா, இவர் ஏலி வயசானவர். அடுத்த 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், வயது சென்ற கிழவனாக இருக்கிறார். வயசான தாத்தா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேரை பார்த்துருப்பாரு ஜெபம் பண்ண வரவங்கள, எத்தனை பேரை பார்த்துருப்பாரு. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சூழ்நிலையை சற்று யோசிச்சு பார்ப்போம். இஸ்ரவேலில் தலைவன் இல்லை, ராஜா இல்லை, அவன் தான் இஷ்டத்துக்கு சரி போனபடி செய்தான். இப்போ இந்த ஆலயத்துக்கு வர்றவங்க கூட நிறைய பேர் எப்படி தான் வந்திருப்பாங்கன்னு கேட்டால், ராஜா இருந்தால் ஒழுங்காக இருப்பானுங்க. ராஜா இல்லாததுனால அவன் சில என்ன கூட போட்டு வருவான் பாருங்களேன், தண்ணி போட்டு வருவான். ஒரு ஆலயத்தில் ஒரு திருமணத்துக்காக போயிருந்தேன். திருமணத்தை பங்கு பெற போயிருந்தேன். பொதுவாக நான் டைமுக்கு போக பிரயாசப்படுவேன். அது மாதிரி அன்றைக்கி போயிட்டேன். 5 மணிக்குன்னு பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க. 5 மணிக்கு நான் போய் உக்காந்தா சர்ச்சு பூட்டி இருக்கு. எனக்கு பத்திரிக்கையை பார்க்குறேன், சர்ச்சை பார்க்குறேன், பத்திரிக்கையை பார்க்குறேன், சர்ச்சை பார்க்குறேன். அப்புறம் வெளியே போய் ஒரு ஆட்டோக்காரை கேட்குறேன், சார் இந்த அட்ரஸ் இதானா சார்? ஆமாம் சார் இதுதான் சார் அப்படின்றார். அப்புறம் மெதுவாக வந்த உடனே ஒருத்தர் வந்தார், அந்த செக்ஸ்டன் கோயில்குட்டி வந்தார். அவர் சாய் வச்சு திறந்தார். நான் தான் ஃபஸ்ட் ஆள் பாருங்க. 5 மணிக்கு போகிறது சர்ச்சு கல்யாணத்துக்கு நான் தான் முதல் ஆள். போய் முதல்ல பார்த்து யாரும் இல்லை, உட்காந்துருக்கிறேன். அப்போ கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு அங்கியெல்லாம் போட்டு வந்தார். வந்தால் ஒரே வாடை. வாடை. அவர் 2ஆவது ஆள். அவர் நான் மறுபடியும் பார்க்குறேன், பத்திரிக்கையை பார்க்குறேன், பில்டிங்கை பார்க்குறேன். இதுதானா நம்ம இங்கே தானே இன்னைக்கு கல்யாணம் இங்கே? ஏன்னா யாருமே இல்லை, மாப்பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, உள்ள ஒரு டெக்கரேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு வாடை மட்டும் வருது. அவர் அப்படி போகிறாரு, போயிட்டு சில காரியங்களை அரேஞ்ச் பண்ணுறாரு. சரி, ஏதோ கல்யாணம்லாம் நல்லா நடத்தினார். நடத்தி முடித்த உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே அந்த சபையில் சார்ந்த ஒருவரை நான் பேசினேன். என்ன சார் உங்கள் சர்ச்சில், பொதுவாக சர்ச்சில் இது மாதிரிலாம் ஸ்மெல்லு வராது, உங்கள் சர்ச்சில் ஒரு ஸ்மெல் வந்தது, நான் ஃபஸ்ட் ஆளாக உட்காந்துருந்தேன் இந்த கல்யாணத்துக்குன்னு. அப்போ அவர் சொன்னார், அவருக்கு அது இல்லாட்டி அவரால் பிரசங்கம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு. சிரிச்சிட்டோம். அன்னைக்கு என்ன சூழ்நிலையோ, எங்க ராஜா இல்லாமல் இருந்தான் பாருங்க, அந்த நாட்கள்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கும் சில சபைகள்ல இருக்கு. அப்ப இந்த பாஸ்டர் அல்லது இந்த தலைவர் இந்த அம்மாவை தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுக்கள் உண்டு. ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி வந்திருக்கலாம், தண்ணி போட்டு வந்திருக்கலாம். அவர் சொல்லும்போது சொல்ற, என்ன நீ என்ன நினைச்சிடாதீங்க, பேலியாளின் மகளாக என்ன பண்ண வேண்டாம், என்ன வேண்டாம். So people with various walks of life would have entered Shiloh to worship the Lord. சிலவன் ஆராதிக்க வரலாம், சிலவன் வேடிக்கை பார்க்க வரலாம், சிலவன் சிலுமிசம் பண்ணத்துக்குன்னே வரலாம், அட்டகாசம் பண்ணத்துக்குன்னே வரலாம், பல நிலைகளில் மக்கள் வரலாம். அப்போ இவர் பார்த்து இந்த அம்மா குடிச்சிருக்கிறாங்க, வெறிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்குமான்னு பார்த்தா தப்பு ஒரு விதத்தில் இருக்காது. ஏன்னா பலவிதமான மக்கள் அவர் பார்த்துருப்பார். ஒருவேளை இந்த அம்மாவையும் அவர் அப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு தவறாக எண்ணி விட்டார். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து
அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அன்னாளை குறித்து அந்த சபை தலைவர் அல்லது ஏலி அவளை தவறாக எண்ணும் போது அன்னாள் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? ஐயோ என்ன இது மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை என்ன பண்ணல? முதல்லவா கூட்டல. பொதுவாக நீங்கள்லாம் நல்லவங்க. பொதுவாக உலகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஃபீமேல் வாய்ஸுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்றாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வாழ்க ஒழிக கூட்டத்தில் யார் தான் அதிகமாக நிற்கிறா? யார் அனுப்புகிறாங்க? நீங்கள் போங்க, நீங்கள் குரல் எழுப்பினா தான் உங்கள் குரல் தான் நல்லா கேட்கும் அப்படின்னு. இந்த அம்மா சவுண்டை ரைஸ் பண்ணி ஒரு குரூப்பை மொபிலைஸ் பண்ணி, அந்த மொபிலைசேஷன் மூலமாக வாங்க நம்ம எல்லாம் போய் யார்கிட்ட போய் சண்டை போடலாம், ஏலிக்கிட்ட போய் என்ன பண்ணலாம், நியாயம் கேட்கலாம். நான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன், நான் தண்ணி போடல, ஆனால் இந்த ஐயா என்ன சொல்கிறாரு? நீ தண்ணி போட்டிருக்கிற அப்படின்றாரு. இந்த ஐயா என்ன சொல்கிறாரு? நீ எம்மட்டும் வெறித்திருப்பாய் அப்படின்றாரு. நீ எப்போதான் நீ குடி வெறியிலேருந்து வெளியே வர போறன்றாரு. வாங்க, இதுக்கு நியாயம் கேட்காம என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்களேன், விடக்கூடாது. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் என்ன பண்ணுவோம்? லேடிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் என்ன பண்ணுவோம்? அவர்கிட்ட கேட்போம், லெட் அஸ் ஃபைட் ஃபார் த ரைட். நம்ம கரெக்ட் தானே, நம்ம என்ன தைரியமாக போய் கேட்கலாமே. She never did any of those things. அதனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, when she was misunderstood by her leader, she never mobilized a group to fight against. She never wanted to rebel against. அழுது கூப்பாடு போட்டு ஐயோ புயா கொய்யான்னு கத்தி ஊரையே கூட்டி, பார்த்தீங்களா இவர் என்னை பற்றி என்னெல்லாம் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, அதுவும் அவ செய்யல. பட் வாட் she did, அந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்துலையும் சரி 25ஆம் வசனத்துலையும் சரி, அவர் பார்த்து அவங்க பாஸ்டரை பார்த்து அவள் சொல்கிறா, அவங்க தலைவரை பார்த்து சொல்கிறா, என்னது தெரியுமா? ஆண்டவரே, என் ஆண்டவனே, இல்லை மை லார்ட் அப்படிங்கிறா. அவர் ஆண்டவன் சொன்னா இவ தன்னை யாரை காண்பிக்கிறான்னு கேட்டால் ஒரு சர்வெண்ட்டாக காண்பிக்கிறார். she reveals herself as a servant. கவனிச்சு பாருங்க, ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் தன்னை தவறாக புரிந்து கொண்ட ஒரு நபரை எப்படி அட்ரஸ் பண்ற அப்படின்னு பார்த்தா, மை லார்ட், என் ஆண்டவனே, என் ஆண்டவனே. That is the attitude that every Christian should have. இதனால ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு எண்ணம். பல நேரத்தில் நம்ம என்ன விரும்புகிறோம்னு கேட்டால், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அப்படி தானே சொல்லியிருக்கு, பழைய ஏற்பாட்டில் அப்படி தானே சொல்லியிருக்குது இல்லை? தட் இஸ் ஹவ் we have to do it. அண்ணாள்கிட்ட கற்றுக்கலாம். The way she reacted was very gentle. அவர்கிட்ட போய் மெதுவாக சொல்கிறா, இல்லையா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லையா, நான் கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ, என்னுடைய மன கிளேசத்தை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், அதனால் என் வாயில் வார்த்தை கூட வரல, நான் குடிச்சிட்டு இங்கே வரல, வேதனையோடு வந்திருக்கிறேன், நான் குடிச்சிட்டு இங்கே வரல, தேவ சமூகத்தில் ஜெபித்து நான் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறேன், நான் இங்கே குடிச்சிட்டு வரல, இங்கே தேவனை தொழுது கொள்ள நான் வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் பல நேரத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்படும் போது எவ்விதமாக நடந்து கொள்ளுகிறோம்? Are you a victim of misunderstanding? When you are a victim, how you and I behave? நீங்களும் நானும் தவறாக புரிந்து கொள்ளப்படும் போது நாம் அதை எப்படி கையாளுகிறோம்? இன்னொரு நபரை குறித்தும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியம் வேதத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். மிக அருமையான ஒரு ஊழியக்காரர், தேவ வல்லமையை பெற்ற மனிதன். மற்ற இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் செய்த ஊழியங்களை காட்டிலும் அல்லது அந்த ஊழியங்களைப் போலவே பிறகு வந்த இவரும்
செய்த ஊழியங்கள் மகத்தானது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திலே நாம் பார்க்கும்போது அவர் கொரிந்து பட்டணத்தினுடைய சபையை நிறுவுகிறதான காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏறத்தாழ 18 மாதங்கள் அந்த கொரிந்து பட்டணத்திலே தங்கி ஒரு எளிமையான ஒரு கூட்டம், சிறிய கூட்டத்தை அவர் ஊழியத்தின் விளைவாக அந்த சபை வளரச் செய்து அந்த சபை மக்களுக்காக தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்த ஒரு தேவ மனிதன். அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில அந்த சபை மக்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை. 1 அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். அங்க ஒரு கூட்டம், ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், வேறு சிலர் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், வேறு சிலர் கேபாவை சேர்ந்தவன் என்றும். ஸோ குரூப்பிசம். முதலாவது இந்த கொரிந்து பட்டண சபையில 18 மாதங்கள் ஊழியம் செய்து பவுல் போனதுக்கு பிறகு சபையில இருந்தது என்னது பிரச்சனை. என்ன பிரச்சனை? 3 கூட்டமா பிரிஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததாக 5 அதிகாரத்தில் பார்க்கிறோம், இந்த சபையில இருந்த பிரச்சனை என்னன்னு கேட்டா, அவர்களுக்குள்ள இருக்கிறதான பாவம், விபச்சாரம் என்னும் ஒரு பாவம். 6 அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் பார்த்தா இவங்களுக்குள்ள இருந்த வழக்குகள். இப்படி பல பிரச்சனைகள் இந்த சபைக்குள்ளே காணப்பட்டது. ஆனா 18 மாசம் அல்லது 1.5 வருஷம் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரனுடைய அதிகாரத்தை இவங்க கொஸ்டின் பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். இவர் தன் அப்போஸ்தலன்றாரு. அந்த நிருபங்கள்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் இப்படிலாம் எழுதுவார். அப்போஸ்தலன்னா யாருப்பா? அந்த நாட்களிலே அப்போஸ்தலன் என்று சொல்லணும்னு கேட்டா அவன் இயேசுவை என்ன பண்ணியிருக்கணும்? பார்த்துருக்கணும். இயேசுவை பார்த்துருக்கணும். 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, 12 சீஷர்கள் இல்லையா? இவங்கெல்லாம் இயேசுவை என்ன பண்ணவங்க? பார்த்தவங்க. ஆகவே இவங்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ ஒன்று அப்போஸ்தலன் சொல்றியே, நீ இயேசுவை பார்த்துருக்கிறியா? நீ இயேசுவை பார்த்தா தான் யாரு அப்போஸ்தலன். அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, நான் இயேசுவை தரிசிக்கவில்லையா? 9 அதிகாரத்தில் சொல்றேன், இயேசுவை பார்க்கலையாப்பா, நான் அப்போஸ்தலன் சொல்றேன்னா நான் இயேசுவை பார்த்துருக்கிறேன். அப்படியா? எங்க பார்த்தீங்க சொல்லுங்க. தமஸ்குக்கு போற வழியில மற்றவெல்லாம் இயேசுவை எப்படி பார்த்தான்னு கேட்டா, சரீரத்தில் இருந்த இயேசுவை பார்த்தாங்க 12 சீஷர்களும். அப்போஸ்தலர்களும் அவர் அப்படிதான் பார்த்தாங்க. இவரு மகிமையின் சரீரத்தில் உள்ள இயேசுவை தரிசித்தார். ஆமென். அந்த தரிசனத்தை பார்த்த உடனே இவர் சொல்றாரு, நான் கூட யாருதான்? அப்போஸ்தலன் தான், நானும் இயேசுவை பார்த்துருக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாரு. அவருடைய உண்மையான அவர் அப்போஸ்தலனா என்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. யாரை பார்த்து எழுப்புறாங்கன்னு கேட்டா, இவருடைய அதிகாரத்தை கொஸ்டின் பண்றாங்க. எத்தனை மாசம் வேலை ஊழியம் செய்யறாருங்க? 18 மாசம், 1.5 வருஷம் ஊழியம் செஞ்ச பிறகு இந்த ஜனங்க இவரை கேள்வி கேட்கிறாங்க. வேத வல்லுநர்கள் ஒரு கருத்துல முரண்படுறாங்க, பல கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா அநேகர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பவுல் அதுக்கப்புறம் அந்த சபைக்கு போனதே இல்லை அப்படிங்கிறாங்க. 18 மாசம் ஊழியம் செய்தாரு, அதுக்கப்புறம் அவர் போகணும்னு ஆசைப்படுறாரு, திரும்ப போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவரால் என்ன பண்ண முடியல? போக முடியல. அநேக நேரத்தில் பல தவறான எண்ணங்கள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன தாட், ஒரு சின்ன எண்ணத்துல தான் அது வரும். மிக சிறிய ஒரு காரியம், சரியா, ஒரு சின்ன குற்றம் சாட்டுதல், இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, அப்படியே பெருசா வளரும். அப்படியே மெதுவா வளர்ந்து அது அப்புறம் ஒரு பெரிய நெருப்பாக மாறி நம்முடைய உறவுகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அநேக சபைகள் உடைந்து போனதுக்கு காரணம் மக்களுடைய தவறான எண்ணங்கள். அநேகருடைய குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறதுக்கு காரணம் தவறான அபிப்பிராயங்கள், தவறான எண்ணங்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு சற்று யோசிச்சு பார்க்கலாம். நமக்குள்ள ஏதாயிலும் ஒரு தவறான அபிப்பிராயம், தவறான எண்ணம் பிறரை குறித்து வருகிறதா? அது காரணம் இல்லாமல் வருகிறதா? நம்முடைய யூகத்திலிருந்து வருகிறதா? இடம் கொடுக்க வேண்டாம். அது நம்முடைய உறவை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். பவுலுடைய செயல்கள் இங்கு கேள்வியாகப்பட்டது. கொரிந்து பட்டணத்து மக்கள் பவுல் ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. எதை குறித்து கேள்வி கேட்கறாங்கன்னா,
பவுல் நான் வரேங்கிறாரு. உங்களை பார்க்க வரேன், மறுபடியும் வரேன். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, போகும்போது நான் வரேங்க, அந்த பக்கம் வரும்போது கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படி சொல்கிறது தான். அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க அந்த பக்கம் வருவாங்க போவாங்க, அந்த வழியாக தான் அந்த பட்டணத்துக்கு தான் வருவாங்க. ஆனால் வீட்டுக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க. பவுலும் அப்படி தான் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டாங்க. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும். நான் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழி விட்டனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாயிருக்கும். ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரையும் இருப்பேன். இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கி இருக்கலாம் என்று நம்புகிறேன். ஓகே, அதாவது நான் மக்கதோனியாவுக்கு வருவேன், சரியா? வந்து உங்களோட கூட கொஞ்ச நாள் என்ன பண்ண போறேன், தங்கி இருக்க போறேன் சொல்லிட்டு போனாரு. அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, இதுக்கு யார் அனுமதி கொடுக்கணும்? சுத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் அனுமதி கொடுத்தா டெஃபினட்டா நான் வருவேன் அப்படின்றாரு. மறுபடியும் சொல்றாரு, பார்க்கலாம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நான் இப்படிப்பட்ட தன்னம்பிக்கை கொண்டிருக்கிறபடியினால் உங்களுக்கு இரண்டாம் தரம் பிரயாசம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும், பின்பு உங்கள் ஊர் மூலமாய் மகதோனியா நாட்டுக்கு போகவும், மகதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்துக்கு வரவும், யூதாவின் தேசத்துக்கு வழிவிட அனுப்பப்பட்டவரும் யோசனையாய் இருந்தேன். ரெண்டாவது முறை சொல்றாரு, அப்பா நான் மக்கதோனியா போயிட்டு இங்க வரணும்னு விரும்பல, நான் முதல்ல யார்கிட்ட தான் வர விரும்புறேன், உங்ககிட்ட தான் வர விரும்புகிறேன். வந்துட்டு அப்புறம் எங்கே போவேன், மக்கதோனியாவுக்கு போவேன். மக்கதோனியா போயிட்டு மறுபடியும் எங்கே வருவேன், உங்ககிட்ட வருவேன். ஆறுதலாக இருக்குது பாருங்க. முதல்ல சொன்னார் நான் போயிட்டு வருவேன்னாரு, வந்தாரான்னு தெரில. ரெண்டாவது முறை சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன், முதல்ல உங்ககிட்ட வரேன், அப்புறம் அங்கே போகிறேன், அப்புறம் அங்கேருந்து எங்கே வருவேன். இன்னும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, வரேன்னாரு, வந்தாரான்னு தெரில. மூணாவது முறை சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தர வர ஆயத்தமாய் இருக்கிறேன். போதும் 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 போதும். ஏயா பவுல, ஏற்கனவே வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு, முதல்ல ஒரு தடவை சொன்னீர் வரேன்னு, வரல. ரெண்டாவது தடவை வரத்துக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் நீர், வந்துட்டு நான் போயிட்டு மறுபடியும் வரேன் நீர், அப்பவும் நீர் வரல. இப்போ மறுபடியும் என்ன சொல்றீரு, 3ஆம் தடவை நான் வரேன். இந்த ஆள் நம்பாதீங்கப்பா, இந்த ஆள் என்ன பண்ணாதீங்க. வரேன்னு சொல்லுவாரு, ஆனா என்ன பண்ண மாட்டாரு, வரவே மாட்டார். ஏன்னா அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டாரு என்னது, இந்த ஊருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, எப்படிப்பட்ட கேள்வி கேட்கறாங்க, பவுலே நீ ஒரு அப்போஸ்தலனா, அது மாதிரி கேள்வி கேட்கிற இடத்துக்கு நீ என்ன பண்ணாத. பவுல் மனசுல அவர் நினைச்சிருக்கிறாரு போகக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறாரு. அதனால இவர் ஊழியக்காரப்பா, அவரு சொன்ன பேச்சு என்ன பண்ணல, அவரு சொல்லுங்களேன். இவர் சொன்ன பேச்சை காப்பாற்ற தெரில, நேரம் இவருக்கு கடைபிடிக்க தெரில, சரியா? இவரை நம்ம நம்பவே முடியாது. இவர் சொல்றது எல்லாமே இவர் வடை சுடுவார். எதில் தான் வடை சுடுவார், அப்படி தான் இருப்பார் அவர். யூ கான்ட் பிலீவ் ஹிம். நல்லா பேசுவார். வர நீங்கள் போங்க பின்னாடியே என்ன பண்ணுறேன் நான், போங்க பின்னாடியே வரேன்னு. ஆனால் டெஃபினட்டாக என்ன பண்ண மாட்டார். தே கேம் டு சம் ராங் கன்க்ளூஷன்ஸ். தவறான பல எண்ணங்கள் அவங்களுக்குள்ள வந்துடுச்சு. பவுல் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சிம்பிள் ஆன்சர் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:12-13. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. எங்க மனசாட்சி முதல்ல சொல்றாரு, என் மனசாட்சினாலே தெளிவா இருக்குப்பா, எங்க மனசாட்சி தெளிவா இருக்கு. நான் ஏன் வரலன்றது குறித்து என் மனசாட்சி தெளிவா இருக்கு. நான் உங்ககிட்ட எதையுமே நான் மறைக்கல, உங்களை நான் வஞ்சிக்கல. பவுல் ரொம்ப அழகா இதை சொல்லும்போது எப்படி கையாளுறாருன்னு சற்று யோசிச்சு பார்க்கலாம். பவுலுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது 17ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே 17ஆம் வசனம் வாசிங்க. இப்படி நான் யோசித்து வீணாக யோசித்தேன். அப்போது ஆமாம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடம் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறதை மாம்சத்தின் வழியே யோசிக்கிறேனோ. நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. அதற்கு உண்மையுள்ள தேவனை
தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறது. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்குள் ஆம் என்றும் அதற்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. பவுல் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து எதை சொன்னாலும் அவரு ஆம் தான் சொல்றாரு. அவரு இல்லைன்னு சொல்றது இல்லை, அவர் மாறுறவர் அல்ல. அதே மாதிரி நானும் உங்க கூட வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டாலும் என்னால் வர முடியல. உங்களை குறித்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அன்பு ஒன்று உண்டு. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, உங்களுக்காக நான் அதிகமாக உங்க இடத்துல அன்பா இருக்கிறேன், உங்களுக்காக நான் அழுகிறேன் அப்படிங்கிறார். கண்ணீரோடு கூட நான் உங்களுக்கு நான் எழுதுறேன் அப்படின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு நம்மளை தவறாக புரிந்து கொள்ளுகிற மக்களுக்கு நம்ம பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்னு நினைச்சா அது சில நேரத்தில் முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டால், சிலர் அதை கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன சொன்னாலும் உண்மையாக எடுத்து சரியானதை எடுத்து சொன்னால் சிலருக்கு கேட்கறதுக்கு என்ன இருக்காது, விருப்பம் இருக்காது. சிலருக்கு தர்க்கம் பண்ணுறதுக்கு வாஞ்ச உண்டு. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்களேன், அவங்க கரெக்டாக அதுக்கு ஒரு பதில் என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்குள்ள 2 வார்த்தையை கரெக்டாக வச்சுருப்பாங்க. அவங்க தர்க்கம் பண்ணதுக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடியவங்க. சிலர் எல்லாத்துக்கும் பதில் அவங்களே வச்சுருப்பாங்க, கேள்வி அவங்களே கேட்பாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்வாங்க. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை தானே நினைக்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் இதை தான் நினைக்கிறீங்க, அதனால் நீங்கள் அப்படி தான். பல நேரத்தில் பல தவறான புரிந்து கொள்ளுதலுக்கு நம்மால் தீர்வு கொடுக்க முடியறதில்லை. பவுலால் உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான சபை இன்றைக்கு பிரிந்து காணப்படுகிறது. ஏனென்றால் பவுலை குறித்ததான ஒரு தவறான அபிப்பிராயம் அவர்களுக்கு இருந்தது. அவங்க பவுலுடைய எல்லா மூமெண்ட்ஸும் குறித்து அவங்க கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னு கேட்டால், பவுலுக்கு இங்கே வர்றதுக்கு விருப்பம் இல்லை, அவர் கொஞ்சம் பிரபலமாகணும்னு விரும்புகிறவருப்பா. அவர் மக்கதோனியாவுக்கு போனார்னா கொஞ்சம் பிரபலமாவார். அவர் யாருக்கிட்டையும் அவர் இருக்க மாட்டார், யாருடைய இதுக்கும் கீழே இருக்க மாட்டார். அவர் ஒரு ஃப்ரீ பேர்ட், அப்படியே போய்கிட்டே இருப்பார். அவருக்கு எங்கெல்லாம் போகணுன்னு ஆசை இருக்கோ அப்படி போவாருங்க. ஆனால் சொல்லுவார், நான் கட்டாயம் என்ன பண்ணுறேன், வரேன், உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னுவார். ஆனால் டெஃபினட்டாக வரமாட்டார். இப்படி பல தவறான எண்ணங்கள் வரும்போது மக்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்ளும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? 1-2 காரியங்களை நான் சொல்கிறேன். முதலாவது, நான் சொன்னது போல, அன்னாள் ஜெபித்தது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்ளும் போது நாம் ஜெபிக்க வேண்டும். 2வதாக, மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 18:15. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். தனியா இருக்கும்போது என்ன பண்ணு, பேசு. அண்ணால் அதை தான் செய்தா. அவருடைய தலைவர் தவறாக புரிந்து கொள்ளும் போது தனித்து இருக்கும்போது போய் பேசுகிறார். பிரியமானவர்களே, பல தவறான புரிந்து கொள்ளுதலுக்கு தீர்வு என்னன்னு கேட்டால், முதலாவது ஜெபிப்பது, 2வதாக தனித்து இருக்கும்போது அவர்களிடத்தில் போய் பேசுவது, 3வதாக தீமைக்கு தீமை செய்யாதிருப்பது. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டியா, நான் கூட உன்னை என்ன பண்ண போறேன், எல்லாருக்கும் உன்னை பத்தி தப்பா சொல்ல போறேன். இதான் தீமைக்கு தீமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பலரும் பல தீமைகளை பேசினார்கள். அவர் என்ன செய்தாராம்? அடிக்கப்படுகிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தார். நீங்களும் நானும் பல நேரத்தில் சில காரியங்களை விளக்கி சொல்ல முயற்சிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலர்கள் இருப்பாங்க. நீங்கள் என்னதான் எடுத்து சொன்னாலும் அவங்க பிடிச்ச முயலுக்கு அப்படின்னு இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் அதை விளக்கி சொல்லணும்னு பிரயாசப்படாதீங்க. அதை ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய உத்தமத்தில், நம்முடைய உண்மையில், நமக்கு தேவனுக்கு முன்பாக இருக்கிற நம்முடைய யோக்கியமான நடக்கையில் நம்ம பாட்டுக்கு நடந்துக்கிட்டே போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நாம் எதையும் இழக்கப் போவதில்லை. நம்முடைய நிம்மதியை நாம் இழக்க மாட்டோம், நம்முடைய சமாதானத்தை நாம் இழக்க மாட்டோம். பொதுவாக நம்ம தவறாக மக்கள் நம்மை புரிந்து கொள்ளும் போது நாம் சொல்ல வேண்டிய 4 காரியங்கள் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன நினைக்கணும்னு கேட்டால், முதலாவது, இவங்க இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு இல்லையா,
இட்ஸ் நாட் அபவுட் மீ. அப்போ இதெல்லாம் வந்து என்னை குறித்தது அல்ல. என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா? சொல்லிட்டு போகிறாங்க என்னை பற்றி இல்லை, அது எனக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ரெண்டாவது, இட்ஸ் நாட் அபவுட் நவ். இப்போ ஒன்றும் என்ன, அது ஒன்றும் அவங்க அப்படி பேசுறதுனாலையோ அப்படி யோசிக்கிறதுனாலையோ எனக்கு ஒன்றும் இப்போ இன்னும் சம்பவிக்க போகிறது இல்லை. மூணாவது, இட்ஸ் ஆல் அபவுட் காட். அவங்க சொல்கிறதெல்லாம் யாருக்கு தான் பாதிப்பு? என்னை தேவனோடு இணைக்கணும், இல்லாட்டி நான் நம்புகிற இயேசுவுக்கு தான் அது என்னது பாதிப்பு. எனக்கு ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. அடுத்தது, இட்ஸ் ஆல் அபவுட் இட்டர்னிட்டி. நான் எதை குறித்து தான் யோசிப்பேன்னா, தேவனை குறித்து யோசிப்பேன். இந்த சூழ்நிலையில் நான் நித்தியத்தை குறித்து யோசிப்பேன், என்னை குறித்தல்ல, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை குறித்தல்ல. இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் நாட் அபவுட் நவ், இட்ஸ் ஆல் அபவுட் காட் அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் இட்டர்னிட்டி. அந்த ஒரு எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், யார் என்ன சொன்னாலும் நம்ம கவலைப்படாமல் நம்முடைய உத்தமத்தை காத்து கொண்டு நடக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படும் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் காண்பித்திருக்கிறீர். எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் உண்மையை காத்துக்கொண்டு எல்லா நிலைகளிலும் நாங்கள் வெற்றி பெறத்தக்கதாக, நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படும் போது வேதனை அடைகிறோமே, அதுபோல நாங்கள் பிறரை தவறாக புரிந்து கொள்ளும் போதும் அவர்களுக்கு நாங்கள் வேதனையை கொடுக்கிறோம் என்பதையும் அந்த தெளிவை நாங்கள் பெற உதவி செய்யும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை மையமாக வைத்து வாழ உதவி செய்யும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் பரலோக சிந்தை உள்ளவர்களாக வாழ உதவி செய்யும். எங்களை குறித்தல்ல, தற்காலிக வாழ்க்கையை குறித்தல்ல, தேவனை குறித்தும் நித்தியத்தை குறித்தும் உணர்வோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.